ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான சூப்பரான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரீம் லோனில் பேசிக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில். அதில் வந்து இன்றைக்கி ஒரு பேசிக் லெவல் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் ஒரு டைம் கூட வித்ட்ராலே எடுத்தது கிடையாது ட்ரீம் லோன் ஆப்பை யூஸ் பண்ணி அப்படிங்கிறவங்களுக்கு எப்படி வந்து பேங்க் அக்கௌண்ட்டை கரெக்டாக வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இமீடியட்டாக 5 நிமிஷத்தில் உங்களோட பேங்க்குக்கு பணத்தை மாற்றுறது அப்படிங்கிற லைவ் ப்ரூஃப் வந்து நான் காமிக்க போகிறேன். லைவ் வீடியோ காமிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப சின்ன வீடியோ தான், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரீம் லோன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நான் லைவாக சொல்லி காமிக்கிறேன், வந்து பாருங்கள். இதை பார்த்துட்டு அப்படியே பண்ணிங்கன்னா இமீடியட்டாக உங்கள் அக்கௌண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இமீடியட்டாக பேங்க்குக்கு வித்ட்ராவும் எடுத்துடலாம். நான் லைவாக காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லோன் ஆப் வந்து லைவாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு கடைசியில் ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம ட்ரீம் லோனில் எப்படி ஈஸியாக வின் பண்ணுறதுன்னு அந்த ட்ரிக்ஸை மறக்காமல் போய் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லோன் ஆப் வந்து இருக்குது. அதை வந்து லைவாக ஓப்பன் பண்ணுற பாருங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி வித்ட்ரா பண்ணுறது, என்னென்ன பண்ணுறேன்னா வித்ட்ரா எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி முடிச்சோன்னே டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் சிக்னல் இருக்கும். ஓகேங்களா, ப்ரொஃபைல் இமேஜ் இருக்கும். ப்ரொஃபைல்னால் ஒன்றும் கிடையாது, இந்த ஓரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இதை கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மை பேலன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் மை பேலன்ஸுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். மை பேலன்ஸுங்கிற ஆப்ஷனுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு 100 ரூபா இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக வித்ட்ரா எடுத்துக்க முடியும். அதனால் ஒரு 100 ரூபாயாவது உங்கள் வின்னிங் அமௌண்ட்டில் இந்த இடத்துல இருக்கணும். வின்னிங் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல 100 ரூபா இருந்துச்சுன்னா 100% வித்ட்ரா எடுத்துக்கலாம். 100 ரூபாய்க்கு கீழே இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரும். 100 ரூபாய்க்கு கீழே இருந்தால் கண்டிப்பாக வித்ட்ரா எடுக்க முடியாது. அதனால் வின்னிங் அமௌண்ட்டில் 100 ரூபான்னு வந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டாக வித்ட்ரா எடுத்துக்கலாம். அது எப்படின்னு நான் இப்போ லைவாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை ஒரு டைம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் டைமில் எத்தனை டைம் வேணாலும் ட்ரீம் லோன் நீங்கள் வின் பண்ண அமௌண்ட்டை 5 நிமிஷத்தில் உங்கள் பேங்க்குக்கு வந்து வித்ட்ரா எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள், மேலே வந்து ஆட் அமௌண்ட்டு, வின்னிங் அமௌண்ட்டு, கேஷ் போனஸ். இதில் வின்னிங் அமௌண்ட்டை தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். நவுன் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல போனோன்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கேட்கும். மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷனு, மெயில் ஐடி, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டு. ஓகேங்களா, இதை வந்து இமீடியட்டாக வித்ட்ரா எடுத்துடலாம். உடனே வெரிஃபிகேஷன் பண்ணிடலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி மொபைல் நம்பர் வந்து வெரிஃபிகேஷனில் இருக்கும். மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா வெரிஃபைன்னு கொடுத்து ஓடிபி கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக வெரிஃபை ஆயிரும். அது ரொம்ப சிம்பிள். மெயில் ஐடி வெரிஃபிகேஷன் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். மெயில் ஐடி வெரிஃபிகேஷனுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீம் லோன் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணும்போது மெயில் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க. இருந்தாலும் இன்னொரு டைம் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக கம்பல்சரி கேட்கும். அதனால் வெரிஃபிகேஷன் கொடுங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி வந்து காட்டும். இந்த மெயில் ஐடி உங்களோட மெயில் ஐடி, உங்களோட மொபைலில் இருக்கலாம், வேறு யாரோட மொபைல்னாலும் இருக்கலாம். ஆனால் இந்த மெயில் ஐடிக்கு இப்போ ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா மெயில் பாக்ஸில் இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், மெயில் பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஓடிபி இருக்குது. அந்த 7 டிஜிட் ஓடிபி வந்து மெயிலில் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டுட்டு சக்ஸஸ்னு பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி வெரிஃபிகேஷனும் இமீடியட்டாக வந்துடும். வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா க்ரீன் கலரில் காட்டும். வெரிஃபை ஆகலைன்னா நார்மலாக ஒயிட் கலரில் காட்டும். இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மொபைல் நம்பர், மெயில் ஐடி உடனே வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேன் கார்டு. ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கங்க, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பேன் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த இது தான். எப்படின்னா இப்போ என்னோடய பேரில் பேன் கார்டு இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் தனியாக இருக்கணும். ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பேன் கார்டை வந்து வெரிஃபிகேஷன் கொடுக்காதீங்க, உங்களுக்கு கொடுக்காதீங்க. அக்கௌண்ட்லனா கவலையே பட தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட அப்பாக்கிட்ட இருக்கலாம், உங்களோட அம்மாவது இருக்கலாம். யாரோட பேன் கார்டு குறிக்கிறீங்களோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தா போதும். இப்போ உங்களோட அப்பாவோட பேன் கார்டு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட அப்பாவோட பேன் கார்டை எடுத்து இதில் என்டர் பண்ணிக்கிங்க. அப்பாவோட பேன் கார்டை வெரிஃபை பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா அப்பாவுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக அந்த பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணால் அப்பாவோட பேங்க்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஆனால் பேன் கார்டு ஒன்று வந்து கொடுத்துட்டு பேன் கார்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு உங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இல்லை, அப்பாவோட பேன் கார்டுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா லாக் பண்ணி விட்ருவாங்க. 1 ரூபா கூட எடுக்கவே முடியாது. இது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேன் கார்டு இருக்குது, அதுலேயே வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் எனக்கு. அதனால் நான் பேன் கார்டு வெரிஃபிகேஷன் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பேன் கார்டு வெரிஃபிகேஷனுக்கு வந்த பிறகு உங்களோட நேம் கேட்கும். பேன் கார்டில் என்ன நேம் இருக்குதோ அதை தான் என்டர் பண்ணணும். உங்கள் வீட்டில் ஒரு பேர் கொடுப்பாங்க, காலேஜில் ஒரு பேர், அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. பேன் கார்டில் என்ன நேம் இருக்குது, அதில் என்ன ஃபில்லிங் இருக்குது அது அப்படியே அடிங்க. ஃபில்லிங் இன்சில் வந்து தனியாக இருந்தால் அதை அப்படியே எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து பேன் நம்பர். பேன் நம்பருங்கிறது இந்த இடத்துல இருக்கும். இந்த பேன் நம்பரை எடுத்து அப்படியே எழுதுங்க அதில். ஓகேங்களா, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் வந்து பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்க அந்த டேட் ஆஃப் பர்த் தான் கொடுக்கணும். மாற்றி கொடுத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது 3 நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கப்புறம் அப்லோடு த ப்ரொஃபைல் பேஜிங் கேட்கும். ஓகேங்களா, கேட்பாங்க. ஓகேங்களா, இது வந்து பேன் கார்டு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. கரெக்டாக பக்கமாக வச்சு கிளியராக இருக்கணும். ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் அப்லோடுங்கிற பேன் கார்டு இமேஜ் வந்து கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பேன் கார்டு இமேஜ் வந்து உங்கள் கேலரியில் இருக்கும். இதெல்லாம் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபோனில் எந்த இடத்துல வச்சுருக்கிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணி இதில் கொண்டு வந்து வச்சுருங்க.
ஓகேங்களா. அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா சேவுங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அப்லோடு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கீழே பிளாக் கலரில் காட்டும். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் வந்துருச்சு. சப்மிட் டீட்டெயிலுங்கிற ஆப்ஷன் வந்துருச்சு. இது வந்து க்ரீன் ஆனோன்னா சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேன் கார்டு வெரிஃபிகேஷன் கொடுத்த உடனேலாம் பேன் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டாங்க. அதிகபட்சம் ஒரு 5 மணி நேரத்தில் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு நாள் வரைக்கும் ஆகலாம். ஓகேங்களா. அதுக்குள்ளே பேன் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சுடுவாங்க. இங்கே செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வெரிஃபைன்னு கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஒரு 5 மணி நேரம் கழித்து நான் வெரிஃபை பண்ணுறதுக்கப்புறம் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேன் கார்டு வெரிஃபிகேஷன் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் க்ரீன் சிக்னல் நமக்கு வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மளோட பேங்க் டீட்டெயில் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ வெரிஃபை பேங்க்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எனக்கு பேன் கார்டும் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அதனால் பேங்க் அக்கௌண்ட் என்னோட அக்கௌண்ட்டை கொடுக்குறேன் பாருங்கள். மேலே எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். ஓகேங்களா. உங்களோட பேங்கோட அக்கௌண்ட் நம்பர்னு ஒன்று இருக்கும். அதை எடுத்து இதில் என்டர் பண்ணிங்க. உங்களோட பாஸ்புக்கில் இருக்கும். என்டர் பண்ணோன்னே கீழே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேங்க் அக்கௌண்ட்டை என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. 2 டைம் என்டர் பண்ணணும். கரெக்டான உங்கள் பேங்க்குக்கு பணத்தை அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொரு டைம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி கோடு கேட்கும். ஐஎஃப்சி கோடை எடுத்து என்டர் பண்ணுங்கள். ஐஎஃப்சி கோடு ஒவ்வொரு பேங்குக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டான ஐஎஃப்சி கோடை எடுத்து அதில் என்டர் பண்ணிங்க. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவும் பார்த்தீங்கன்னா ஓவும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் எது ஜீரோ எது ஓன்னு பார்த்து கரெக்டாக வெரிஃபிகேஷன் வந்து கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஐஎஃப்சி கோடை போட்டோன்னே பேங்க்கு பிரான்ச் எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆயிரும். அப்படி அப்லோட் ஆகலை அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள். இல்லைன்னா அது அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் பேன் கார்டை எப்படி அப்லோட் பண்ணுமோ அதேமாரி உங்களோட பேங்க் புக்கு வந்து பாஸ்புக் இருக்குது பார்த்தீங்களா. பாஸ்புக்கோட பேஜ் ஓகேங்களா. பேஜை இந்தமாரி ஃபோட்டோ எடுத்துங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆல்ரெடி எப்படி பேன் கார்டு வந்து அப்லோட் கொடுத்தோமோ அதேமாரி அப்லோடு டாக்குமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களோட மொபைலுக்கு போயிடும். மொபைலில் எந்த இடத்துல அந்த பாஸ்புக் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்களோ முதல் பக்கம் உங்களோட ஃபோட்டோ ஒட்டி அந்த பேங்க்கில் வந்து டீட்டெயில் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் அப்படியே வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து அவங்களுக்கு அனுப்பணும். அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சப்மிட் டாக்குமெண்ட் க்ரீன் கலரில் வந்துருச்சு. இது வந்து சப்மிட் கொடுத்துடலாம். கொடுத்தீங்க அப்படின்னா 1 or 2 டேஸில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும். அதனால நீங்கள் ஒரு நாள் கழித்து வந்து பாருங்கள். நான் இப்போ வந்து ஒரு நாள் வச்சுட்டு நாளைக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்துருச்சு. ஓகேங்களா. ஒரு நாள் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் கம்ப்ளீட்டாக வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. கம்ப்ளீட்டாக வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா எல்லாமே க்ரீன் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இனிமேட்டுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் வித்ட்ரா எடுத்துக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ பணம் வின்னிங் பண்ணாலும் சரி. இப்போ வந்து நான் வித்ட்ராவில் வந்து லைவாக பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளோட ட்ரீம் லோன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் பேஜுக்கு போய்ட்டு அக்கௌண்ட்டுங்கிற இடத்துக்கு வந்து போயிடலாம். ஓகேங்களா. இந்த இடத்துக்கு வந்துட்டு மறுபடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குது பார்த்தீங்கன்னா வித்ட்ராலுங்கிற ஆப்ஷன் வந்து நேரடியாக கேட்டிருப்பாங்க. வித்ட்ராலுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் எவ்வளோ அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறீங்க உங்கள் பணத்தில் அப்படின்னு கேட்குது. நான் என்னோட மொத்த அமௌண்ட்டுமே வித்ட்ரால் பண்ணிக்கிறேன்னு அதில் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு வித்ட்ரா கன்ஃபர்மேஷனுக்கு வந்து ஓகே வந்து கேட்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரை டிக் பண்ணுங்கள். ஓகே ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வித்ட்ரால்னு கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்தில் வித்ட்ரால் வந்து உங்கள் பேங்க்குக்கு வந்துடும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா என் பேங்க்குக்கு வந்து 5 நிமிஷத்தில் அந்த பணம் வந்து வந்துருச்சு. ரொம்பவே சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களால் பண்ணி முடிச்சிட முடியும். பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து ஒரு டைம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாவே நீங்கள் லைஃப் டைமில் எத்தனை ஆயிரம் ஜெயிச்சாலும் அதை வந்து ஈஸியாக வித்ட்ரா எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதெல்லாம் பண்ணியுமே உங்களால் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து வித்ட்ரா எடுக்க முடியல, பேன் கார்டு பேங்க் அக்கௌண்ட் ஏதாவது லாக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட சேனலோட மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இப்படி பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து லாக் ஆயிடுச்சு அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே என் டீம் மெம்பர்ஸும் நானும் உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். ஈஸியாகவும் உங்களோட பேன் கார்டை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட முடியும். மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்போம். அப்படி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்து வந்துட்டோம். என்ன அப்படின்னா என்னோடய லைவ் ப்ரூஃப் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். என்னோடய லைவ் ப்ரூஃப் வந்து இப்போ நான் ட்ரீம் லோன் ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். 10,286 ரூபா இருக்குது. இந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 நாளைக்குள்ளே நான் சம்பாதிச்ச பணம். இந்த ட்ரீம் லோனில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லாஸ்ட்டாக ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பார்க்கலாம். வீட்டில் இருந்துக்கிட்டு மொபைல் ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணுற டைமை யூஸ் பண்ணி நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 10,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். 100% ரியல் தான். நான் அப்படி தான் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 10,000க்கு மேலே வந்து சம்பாதிச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ட்ரீம் லோன் மட்டும் கிடையாது, ட்ரீம் லோன் இல்லாமல் ஏகப்பட்ட சில ஆப்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளால் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேலேயே சம்பாதிக்க முடியும். அது எப்படி சம்பாதிக்கிறது, இந்தமாரி ட்ரிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் ஹீரோ டீம் சேனலோட மெம்பர்ஷிப்பில் போய் ஜாயின் பண்ணிங்க. மெம்பர்ஷிப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க. கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கான மெம்பர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 4 மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோட டீம் சர்வீஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா என்னோட டீம் மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கைட்லைன்ஸ் பண்ணி எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க. மொபைல் ஃபோனை மட்டும் வச்சே ஏர்ன் பண்ண முடியும் வீட்டில் இருந்தபடியே.
அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ட்ரீம் லெவன் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் ப்ளே பண்ணிட்டு இருப்பீங்க. என்னோட லைவ் டீம் வந்து கொடுத்துருவேன், 100% வின்னிங் டீம் வந்து கொடுத்துருவேன். அந்த டீமை அப்படியே நீங்கள் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணால் மட்டும் போதும். இது வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து டேரெக்டாக என்னோட டீம் கொடுத்துருவேன். அந்த டீமை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாவே 100% உங்கள் டீம் வின் பண்ணும். அதனால் ட்ரீம் லெவனில் விளையாட தெரில, அதிகமாக லாஸ் ஆகுது அப்படின்னா 100% போய் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸும் ஈஸியாகவே ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 100% கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இதை பற்றி நான் எல்லா ரெகுலர் வீடியோஸும் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணி அந்த வீடியோக்கு நேரடியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். 2 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். எந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அந்த வீடியோ போய் பார்த்துக்குங்க.